ஏற்கனவே அனுபவம் பெற்று இருக்கிற கே செங்கோட்டையன் அவர்களை சபாநாயகரா ஆக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை அவர் சபாநாயகரா இல்ல அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவருக்கு கீழே சில துறைகள் முக்கியமான கட்டுப்பாடுகள்ல இருக்கும். அந்த வகையில பொதுப்பணித்துறை, பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல்துறை பணி, இந்திய வனப்பணி, காவல், உள்துறை மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் போன்ற முக்கியமான துறைகள் இவருக்கு கீழே இருக்கும். அடுத்தபடியா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா நீர்வளத்துறை அமைச்சரா தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா நிர்வாகத்துறை அமைச்சரா வெங்கடராமன் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா பொதுப்பணித்துறை அமைச்சரா கே.ஜி. அருண்ராஜ் அவர்கள் நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.